இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல வேண்டாம் அபி. நீ இப்படி பண்றதுனால தான் எனக்கு சந்தேகமே வருது உன் மேல. போனை கொடு. ஐயோ வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்படி என்ன ரகசியத்தை போன்ல வச்சிருக்க? குடு. குடுன்னு சொல்றல. குடு. வேண்டாம் சொன்னா கேளுங்க. தேவி பாஸ்வேர்ட் சொல்லு. தேவி பாஸ்வேர்ட் சொல்லுமா. இன்னைக்கு நாம உன் வீட்ல பேசுறோம். 2611. பாரு உன் பர்த்டேட்டும் என் பர்த்டேட்டும் சேர்ந்த பாஸ்வேர்டா? வெரி குட். என் மேல உனக்கு அவ்வளவு லவ் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? ஐயோ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி போட்டோ எல்லாம் இருக்கு. சத்யா கூட நான் இருக்கிற போட்டோவும் இருக்கு. இன்னைக்கு இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் டெலிட் பண்ணிருப்பேனே. தேவி நான் வேற எதையும் பார்க்கல. அந்த நாகரிகம் எனக்கு தெரியும். உன் அப்பா பேர் சொல்லு. கடவுளே நான் என்ன பாவம் பண்ண? என் குழந்தை எதிர்காலமே போயிடுமே. இப்படி சோதிக்கிறியே. அப்பா பேரு நீ வி தேவினா அப்ப வீல தானே ஆரம்பிக்கணும். சத்யா எங்கடி இருக்க? அக்காக்கு ஒரு ஆபத்துனா எங்க இருந்தாலும் ஓடி வருவேன்னு சொல்லுவேடி. வந்து காப்பாத்துடி கடவுளே. எப்படியாவது சத்யாவை அனுப்பு. தேவி அக்கா, மாமா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. அப்ப வாங்க போலாம். நீங்க போங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். மாமா என்ன பண்றீங்க? போன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தேவி அக்கா போன் மாதிரி தெரியுதே. ஓ தேவி அக்காவோட போன் தான். வைஃபோட போன்லாம் செக் பண்றீங்க. இதெல்லாம் என்ன மாமா இது? நீங்க இன்னும் போகலையா? சத்யா இவரு என் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்ன மாமா இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? அவங்க போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த வைஃபாவே இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் மதிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க மாமா. ஏய் நீங்க யார் அதை சொல்றதுக்கு? தேவி அக்கா தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க கல்யாண விஷயத்த சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு. அவங்க ராமேஸ்வரம் தான் போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. சத்யா தெரியாது. ஏன் இங்க விஷயத்துல தலையிடுறீங்க? அப்பா அம்மா ஆன்மீக டூர் போயிருக்காங்கன்னு இதே காரணத்தை எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவா இவ? இங்க நானும் தேவி தான் அம்மாவோட பெர்மிஷன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம். தேவியோட அப்பா அம்மா இங்க வந்து பேசினாதானே அம்மாவோட சம்மதத்தோட எங்க வாழ்க்கையை நாங்க சுமூகமா ஆரம்பிக்க முடியும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி தேவியோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு ரிசப்ஷன் வச்சாதான் எங்க வாழ்க்கையவே நாங்க தொடங்க முடியும். அதுல என் அம்மா ரொம்ப பிக்ஸ்டா இருக்காங்க. அது ஏன் தேவிக்கு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்? அதில்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி தேவி அக்காவோட அப்பா அம்மா அத்தை மாதிரி ஓபன் மைண்டட் கிடையாது. அவங்க கிராமத்துக்காரங்க. ரொம்ப மான மரியாதைலாம் பாப்பாங்க. தேவி அக்கா மாதிரி ஓபனா எல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க வயித்துல குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேவி அக்கா ரொம்ப பயப்படுறாங்க. தேவி இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. இப்படி இருக்கும்போது திடீர்னு போன்லயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ, என்ன நினைப்பாங்களோ, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் நினைச்சுதான் தேவி அக்கா பயந்துட்டு போன் பண்ணாம இருக்காங்களோ என்னவோ. சத்யா என்னங்க மறுபடியும் இந்த ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், தேவி விஷயமா அபிமாமா கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன். ஒரு டிஸ்கஷனும் தேவையில்ல. எனக்கு தலை வலிக்குது. வா ரூம்க்கு போலாம். எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா.
இது 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டு வந்துடுறேன் அர்ஜுன். ஏய், அபிமாமா சத்யா. நான் நான் இங்க தலைவலியில செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். உன்னால இப்ப வந்து டீ போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா சத்யா? அது சத்யா நீ முதல்ல அவரை கவனி. இரு அர்ஜுன், ஏன் இப்படி கத்துற? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வா. அர்ஜுன் இங்க பாரு தேவி, இது நம்ம வாழ்க்கை. நீதான் இந்த கல்யாண பிரச்சனைய சீக்கிரம் முடிச்சு நாம செட்டில் ஆகணும்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கவலைப்படுற மாதிரி உனக்கா மனசுல அந்த நினைப்பு வரணும் தேவி. உன்னை நான் வற்புறுத்துறது நல்லாவா இருக்கு? நான் ஏன் உன் அப்பா பேர் சொல்லு, உன் அப்பா நம்பர் கொடுன்னு என் தன்மானத்தை விட்டு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் பேசுறேன் அபி. உன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். இனிமே உங்க வீட்டுல நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். நீ சீக்கிரமா உன் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களை இங்க வரவை. நீ சொல்ற காரணம்லாம் எனக்கு சரியாவே படல. ஆமா, அதென்ன என்கிட்ட சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சத்யா கிட்ட பேசியிருக்க? நான் உனக்கு அவ்வளவு தூரமா போயிட்டேனா, இல்ல என்னை விட சத்யா உனக்கு அவ்வளவு நெருக்கமாயிட்டாளா? அப்படியெல்லாம் இல்ல அபி. இத பார்தேவி, நான் உன்னை மறுபடியும் வார்ன் பண்றேன். நம்ம பர்சனல் விஷயம், நம்ம ஃபேமிலி விஷயம், இதை எதையாவது என்ன மீறி சத்யா கிட்ட ஷேர் பண்ண அவ்வளவுதான். சத்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, ஓகேயா? என்ன எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டினா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்ல. சரி. அர்ஜுன் டீ. எனக்கு டீயும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்ன அர்ஜுன், தலைவலிக்குது, டீ தருவியா மாட்டியான்னு அங்க அபிமாமா ரூம்ல அவ்வளவு பெரிய சவுண்ட் விட்ட? இல்லனா நீ அங்க இருந்து வந்திருப்பியா? உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வரதான் நான் அப்படி சொன்னேன். என்னாச்சு உனக்கு? இப்ப பாரு, டீ வேஸ்ட் தானே. ஆ? ஒரு கப் டீ வேஸ்ட்னு இப்ப இவ்ளோ ஃபீல் பண்றிய? உனக்கு வண்டி வண்டியா அட்வைஸ் பண்ணனே. தேவி விஷயத்துல தலையிடாத, அவ வழியில குறுக்க போகாத, அபிதேவி விஷயத்துல தலையிடாதன்னு. அந்த அட்வைஸ் எல்லாம் வேஸ்டா போகாது? அத பத்தி நீ கவலைப்படுறியா? அர்ஜுன், என்கிட்ட சண்டை போடணும்னு இப்படி எல்லாம் பேசுறியா? இல்ல சத்யா, நமக்குள்ள பிரச்சனை வரணும்னு நீதான் திரும்ப திரும்ப நான் செய்யாதன்னு சொல்றத செஞ்சுக்கிட்டே இருக்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல அர்ஜுன். தேவி அக்கா அவங்க வீட்ல ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு அபிமாமா வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அவங்க ராமேஸ்வரம் ஆன்மீக டூர் போயிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ தயவு செஞ்சு தேவி பக்கமே போகாதீங்க. அது அபிக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்ல? சரி, ஒருத்தருக்கு நம்ம செய்யறது பிடிக்கலன்னு திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் அதை செஞ்சா என்ன அர்த்தம் சத்யா? நீயும் அபிமாமாவும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது அப்படின்னு யாராவது கண்டிஷன் போட்டா நீங்க 2 பேரும் அதை ஒத்துப்பீங்களா? அது எப்படி முடியும்? அப்படிதான் நாங்களும். நானும் அபியும் கூட பிறந்தவங்க. அவன் என் அண்ணன். நீயும் தேவியும் கூட பிறந்தவங்களா? நீங்க 2 பேரும் என்ன அக்கா தங்கச்சியா? அவ யாரோ நீ யாரோ? அவளை ஏற்காட்டுல தான் முத தடவையா நீ பார்த்த. அதுக்குள்ள என்ன அவ்வளவு பாசம் பந்தம்லாம்?